உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சிவா தான் ஃபோன் பண்றான். என்ன விஷயமா இருக்கும்? தெரியாத மாதிரியே பேசும். ஹலோ, யாரு? யாரா? நீ சாதாரண லேடி இல்ல, பயங்கரமான கேடிங்கிறது நீ அப்பப்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. நான் தான் கூப்பிடுறேன்னு தெரிஞ்சும் யாருன்னு கேக்குற? ஹலோ ஹலோ, நான் திருச்சியிலிருந்து சிவா பேசுறேன். ஓ, திருச்சி சிவாவா? சொல்லு சிவா, என்ன விஷயம்? நீங்க விக்ரம கொலை பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக அவனை கொலை பண்ண சொன்னீங்க? அதான் அன்னைக்கே சொன்னனே, அவன் என் பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்கு பழி வாங்க தான் அவனை கொலை பண்ணணும்னு சொன்னேன். எதுக்கு கேக்குற? இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. விக்ரம் அப்படிப்பட்டவன்லாம் கிடையாது. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க உண்மையை சொல்லுங்க. எதுக்காக விக்ரம கொலை பண்ண சொன்னீங்க? அதை எதுக்கு நீ கேக்குற? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இங்க பாருங்க நந்தினி, நீங்க விக்ரம மர்டர் பண்ண எடுத்த அட்டம்ப்ட் ஃபெயிலியர்ல முடிஞ்சிருச்சு. நீங்க அடுத்த அட்டம்ப்ட்லயாவது விக்ரம் கதையை முடிக்கணும்னா உண்மையை சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இதத்தான் உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன். ஆனா நீ புரிஞ்சுக்கல. அன்னைக்கே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருந்தா இந்நேரம் அந்த விக்ரம் கதையை நாம முடிச்சிருக்கலாம். பரவாயில்ல, இப்போவாவது வழிக்கு வந்தியே, அது போதும். இனிமேலாவது நான் சொல்றத கேளு. விக்ரம் இப்போ என் வீட்டுல தான் இருக்கான். அவனை கொலை பண்றதுக்கு உன் உதவி எனக்கு தேவையில்லை, நானே பண்ணிடுவேன். அதே மாதிரி உன் வீட்டுல இருக்கிற மகாவை, அதான் அந்த காவேரிய நீ கொலை பண்ணிடு. உனக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணி கொடுக்கறேன். இங்க பாருங்க, அதெல்லாம் தேவையில்லை. முதல்ல உங்களுக்கும் விக்ரம்க்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சிவா, அது ஒன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. விக்ரம் என்னோட அக்கா பையன். அவன் பேர்ல இன்னைக்கு கோடி கணக்குல சொத்து இருக்கு. இந்த சொத்தை எல்லாம் அடக்காக்குற கோழி மாதிரி கட்டி காக்கதான் முடியுதே தவிர இதையெல்லாம் ஆண்டு அனுபவிக்க முடியல. அதான் விக்ரம கொலை பண்ணிட்டு இந்த சொத்து மொத்தத்தையும் என் பேருக்கு மாத்தலான்னு முடிவு பண்ண. ஆனா நான் ட்ரை பண்ண ஒவ்வொரு முறையும் அந்த விக்ரம் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். அந்த நேரத்துல மகாவோட கெட்ட நேரம் வேற, அவளை எனக்கு மருமகளாக்கிடுச்சு. வேற வழி, விக்ரம் உசுரோடு சேர்த்து மகா உசுரையும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நீ இதுக்கு எனக்கு உதவி பண்ணனா 2 பேரோட உசுரையும் ஒரே நேரத்துல எடுத்துடலாம். அதுக்கு நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். இல்ல நந்தினி, என்னால அதை பண்ண முடியாது. ஏன்னா காவேரி எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை என்னால கெடுக்க முடியாது. அதுவும் இல்லாம நீங்க எதுக்கு காவிரியை கொலை பண்ணணும்னு நினைக்கணும்? அவதான் இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டால. இல்ல சிவா, இன்னைக்கு இல்லனாலும் அவ என்னைக்காவது ஒரு நாள் இங்க வந்து எனக்கு தொல்லை கொடுத்துட்டு இருப்பா. பேசாம அவளை கொன்னுடுறதா நல்லது. இல்ல நந்தினி, அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா விக்ரமும் மகாவும் எந்த காலத்துல ஒண்ணு சேர்ந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஒரே எண்ணம். ஏன் உயிரே போனாலும் அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர விட மாட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.